இப்போது திமுக கூட்டணியில் தான் குழப்பம் இருக்குது, அது இப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் அவர்களோட அந்த கருத்து என்பது தான் திமுகக்குள்ள குழப்பம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கா? இப்போ திமுக கூட்டணிங்கிறது 8 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அது ஏற்கனவே செட்டிலான ஒரு கூட்டணி. அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இப்போ தான் அது அமைஞ்சிருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு தான் அதிமுகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வருது. அப்போ டிடிவி தினகரன் வெளியில் போயிடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியில் போயிடுறாரு, ஓபிஎஸ் வெளியில் போயிடுறாரு. அதுக்கப்புறமேல் பாஜகவும் ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் உள்ளே வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவர் வெளிப்படையாக கருத்துக்களும் தெரிவிக்கிறார். நான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவர் தெரிவிக்கிறார். இன்னும் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கார், பாட்டாளி மக்கள் கட்சியில் பாதி வெளியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு கூட்டணி திமுக கூட்டணிங்கிறது இருக்குது, அதிமுக கூட்டணிங்கிறது இன்னும் முழுமை பெறவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல் 2 கூட்டணியுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி எம்எல்ஏவாக இல்லாமல் எம்பியாக இருக்கிறவங்க தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. நாளைக்கு சீட்டு வேணும், நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறவங்க அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல.